நல்லா வந்திருக்குண்ணா. தம்பி ராஜ்குமாரும் ஜான் பீட்டர் அவர்களும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியிலே அவர்களும் வெற்றி காண வேண்டும். மேலும் இதுபோல சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தொடர்ந்து பல திரைப்படங்களை அவர்கள் உருவாக்க வேண்டும். சமூக சிந்தனையோடு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற வகையிலே இந்த படம் அமைய இருக்கிறது. SM புரொடக்ஷன் சார்பில் அன்பிற்கிணை சகோதரர் ஜான் பீட்டர் அவர்களும் அன்பிற்கிணை சகோதரர் ராஜ்குமார் அவர்களும் இணைந்து தயாரித்திருக்கின்ற இந்த படவா என்ற திரைப்படம் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த விவசாயத்தை மையப்படுத்தி எடுத்திருக்கின்ற இந்த திரைப்படத்தில் அன்பிற்கிணை சகோதரர் இளையகம்பன் அவர்கள் எழுதிய அந்த டைட்டில் சாங் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே மிகப்பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நந்தனம் கலைக்கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவன். அதே கல்லூரியில் பயின்றதான் அன்பிற்கிணை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள். எனவே என்னுடைய கல்லூரியின் மாணவர் தயாரித்திருக்கின்ற இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றி பெறும் என்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த விவசாயத்தை மையப்படுத்தி எடுத்திருக்கின்ற திரைப்படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த டைட்டில் சாங் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இளையகம்பன் சார் தான் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்குமாருடைய தயாரிப்பில் உருவாக்கப்படுகின்ற படவா என்கிற அந்த படம் உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற வகையிலே இந்த படம் அமைய இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டிலே குடிநீர் பஞ்சம் பல இடங்களிலே நிலவுவதற்கு காரணம் நிலத்தடி நீர் உரிய வகையிலே பாதுகாக்கப்படாத காரணத்தினால்தான். நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் கருவேல மரங்கள். இது அழிக்க முடியாத ஒரு மரமாக இருக்கிற காரணத்தினால் பலரும் முயற்சி எடுத்தும் அது முழுமையாக ஒழிக்கப்படவில்லை. முழுமையாக ஒழிக்கப்பட்டால்தான் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். எனவே இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அவ்வப்போது ஆங்காங்கே வருகிற கருவேல மரங்களை அகற்றினால் நிச்சயமாக தமிழகம் யாரிடத்திலும் தண்ணீருக்காக கையேந்த வேண்டியோ அல்லது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இதை உணர்த்துகிற வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிற திரு ராஜ்குமார் அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த படம் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. படவா என்ற பெயரில் நம்முடைய நண்பர்கள் கருவேல மரத்துக்கு எதிராக கருவேல மரம் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்த்துவதற்கும், அதனால் பலனடைபவர்கள் அதை எப்படி பாதுகாக்க துணிகிறார்கள், அதை எதிர்த்து போராடுபவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி காண்கிறார்கள் என்பதையும் விளக்கமாக சொல்லும் வகையிலே இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான் மக்களை காப்பாற்றும் காலப்போக்கிலே என்பதை உணர்த்தும் வகையிலும், அது நிலத்தடி நீரை எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நீர் தேவையை நீருக்கு கஷ்டப்படுகிற நிலையை உருவாக்குகிறது என்பதையெல்லாம் விளக்கும் வகையிலும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் இந்த படத்தின் உட்கருத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அது ஒரு வழிகாட்டியாக இந்த திரைப்படம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த திரைப்படத்தை நம்முடைய அன்பு தம்பி ராஜ்குமாரும் ஜான் பீட்டர் அவர்களும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியிலே அவர்களும் வெற்றி காண வேண்டும். மேலும் இதுபோல சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தொடர்ந்து பல திரைப்படங்களை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று என் மனதார அவர்களை வாழ்த்துகிறேன். ஜான் பீட்டர் இணைந்து தயாரிக்கும் ராஜ்குமார் ஆகியோரை தயாரிப்பில் வெளிவர இருக்கும் படவா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விமல், சூரி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். கருவேலம் மரத்தில் ஏற்படுகிற மனித குலத்திற்கான பேரழிவும் நிலத்திற்கான சிதைவுகளையும் சமூக சிந்தனையோடு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். குறிப்பாக
திரையரங்கில் வருகை தந்து நம்முடைய தமிழ் பெருங்குடி மக்கள் திரைப்படத்தை பார்த்து இந்த கருத்து வெல்லுவதற்கு, படம் வெல்லுவதற்கு ஆதரவு தர கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.